வணக்கம் சென்னை, இது உங்கள் யஷ். என்ன பாஸ், நம்ம வீட்டு வாசல்லையே பால் இருக்கப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பால் வாங்குறது எந்த ஒரு நியாயம்? தமிழகத்தோட அடையாளமா இருக்கிற ஆவின் இப்போ கர்நாடகாவோட நந்தினி கிட்ட இருந்து பால் வாங்குறதுக்கு ஒரு மெகா பிளான் போட்டிருக்காங்க. இத கேட்டு நம்ம அன்புமணி ராமதாஸ் சார் சும்மா கொந்தளிச்சிட்டாரு. சொந்த ஊரு விவசாயிகள் வயித்துல அடிச்சிட்டு அண்டை மாநிலத்துக்கு லாபம் கொடுப்பதான்னு அவர் கேட்ட கேள்வி இப்போ கோட்டைய அதிர வச்சிருக்கு. இதோ அந்த அதிரடி டாப் 7 விவரங்கள். தமிழக அரசு நிறுவனமான ஆவின் தனது பால் தேவையை பூர்த்தி செய்ய கர்நாடகா பால் கூட்டுறவு இணையத்திடம் நாளொன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை கடுமையாக சாடியுள்ள அன்புமணி ராமதாஸ், தமிழக பால் உற்பத்தியாளர்களுக்கு துரோகம் செய்யும் இந்த நடவடிக்கையை ஆவின் நிறுவனம் உடனடியாக கைவிட வேண்டும் என அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் பால் உற்பத்தி குறைந்துவிட்டதாக சொல்லப்படும் காரணத்தை மறுத்த அவர், ஆவின் நிர்வாகத்தின் தவறான மேலாண்மைதான் இந்த தட்டுப்பாட்டுக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு லிட்டருக்கு வழங்கப்படும் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றால் அவர்கள் ஆவினுக்கு பால் வழங்க தயாராக உள்ளனர். அதை செய்யாமல் வெளிமாநிலத்தில் பால் வாங்குவது ஏன் என்பதுதான் அன்புமணியின் நறுக்கு கேள்வி. கர்நாடகாவில் நந்தினி நிறுவனத்திற்கு அந்த மாநில அரசு லிட்டருக்கு 5 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகிறது. அதேபோல் தமிழக அரசும் நம்ம ஊரு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக உழவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்து கர்நாடகாவின் பால் வளத்தை வளர்க்க ஆவின் துணை போவது வெட்கக்கேடானது என அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ஆவின் நிறுவனத்தில் நிலவும் காலி பணியிடங்களை நிரப்பி உள்ளூர் கொள்முதலை அதிகரிப்பதே இதற்கு நிரந்தர தீர்வாகும் என்றும் அவர் யோசனை தெரிவித்துள்ளார். கண்ணா, நந்தினி நமக்கு எதிரி இல்ல, ஆனா ஆவின் நமக்கு உயிர். நம்ம ஊரு மாடு, நம்ம ஊரு பாலு. இதுல அரசியல் புகுந்தா நஷ்டம் என்னவோ நம்ம விவசாயிகளுக்கு தான். கர்நாடகா பால் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, தமிழக விவசாயிகளோட கண்ணீர் தான் நமக்கு தேவைன்னு அன்புமணி சார் ஒரு பாயிண்ட நச்சுன்னு வச்சிருக்காரு. இட்ஸ் a battle for local livelihood boss. ஆவின் நிறுவனம் நந்தினி கிட்ட பால் வாங்கறது சரிதானா, இல்ல நம்ம ஊரு விவசாயிகளுக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுக்கணுமா? உங்க கருத்தை சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன் வித் பிராண்டி செய்திகள். நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் யாஷ். இனிமேதான் ஆட்டம் உச்சகட்டமா இருக்க போகுது. ஒரு விசில் போடுங்க பாஸ்.